இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் பார்க்கலாமா? இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. எங்களோட சண்டே எப்போதும் ஸ்டார்ட் ஆகுறதே சர்ச்சில் தாங்க. காலையில் வெள்ளனாவே எல்லோரும் எந்திரிச்சு கிளம்பி 7 மணி மாஸ்க்கு ஷார்ஜாவில் இருக்க சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச்சுக்கு தான் போவோம். ஏன்னா எங்களோட வீடு ஷார்ஜா துபாய் பார்டரில் இருக்கனால இந்த சர்ச் தான் எங்களுக்கு பக்கம். ப்ளஸ் இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் அதிகம் துபாய் சர்ச்சை விட. மாஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். எங்களோட சாய்ஸ் ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு அல்நாதாவில் இருக்க மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு சைடில் தான் அண்ணாச்சி பூக்கடை, அதுக்கப்புறம் இந்த தமிழ் மினி மார்ட், இந்த ஷாப்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஊர் பொருட்கள் ஏதாவது வாங்கணுன்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போகலான்னு வருவோம். வாங்க சாப்பிடலாம். மைசூர் மசால் தோசை. பசங்க வந்து பாஸ்தா வேணும்னு கேட்டாங்க. ஸோ பாஸ்தாவில் ஏதாவது ஹெல்த்தி வெரைட்டி இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலான்னு தான் நான் இந்த அண்ணாச்சி ஃப்ளார் ஷாப்புக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து ஹெல்த்தி பேஸ்கெட்னு ஒரு பிராண்டில் நிறைய ஐட்டம் இருக்கும், எல்லாமே ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸோட. இப்போ வந்து நவராத்திரி முடிஞ்சு இல்லையா, அதனால் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட்லாம் போட்டு நல்ல பலன்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு கடை. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நிறைய கிடைக்குங்க. இங்கே கிடைக்காத ஸ்நாக்ஸே கிடையாது. அது ஸ்நாக்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு, தீபாவளி வேறு வருது இல்லையா, அதனால் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்து போட்டு ஹெல்த்தி பேஸ்கெட் பக்கம் போயாச்சு. இந்த வாரம் புதுசாக நான் பார்த்தது வந்து செஃப் தாமுவோட ஐட்டம்ஸ் சிலது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து இதை பார்க்கல. அதுலேயும் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. பாஸ்தாவில் வந்து நம்ம கண்ணில் டக்குன்னு பட்டது முருங்கைக்கீரை பாஸ்தா. இந்த முருங்கைக்கீரையில் ஏதாவது ஒரு ஐட்டம் எடுக்காமல் நான் வரவே மாட்டேன். அது ஒரு பேக்கெட் எடுத்து போட்டு, கம்பு பாஸ்தாவும் இருந்துச்சு, பேர்ல் மில்லட் பாஸ்தா, அதுவும் ஒரு பேக்கெட் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால தொண்டையும் கொஞ்சம் கரகரன்னு இருக்கா, அதனால் தூதுவளை சூப் அந்த மாதிரி சூப் வெரைட்டியும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இங்கே வந்து சின்ன வெங்காயம் நல்ல பெருவெட்டாக கிடைக்குங்க. அதனால் இந்த அல்நாதா பக்கத்தில் இருக்கவங்க வந்துட்டு இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து வாங்கிட்டு போங்க. இங்கே வந்து நல்லாயிருக்கும் எப்போதுமே. அதோட வீட்டு பக்கம் கிளம்பியாச்சு தான். வேறு ஒரு ஐட்டமும் வாங்கியிருக்கேன் எங்கள் பாப்பாக்காக. மல்லிகைப்பூ தான். நான் மல்லிகைப்பூ வந்து நிறையா கடையில் பார்த்துருக்கேன், ஆனால் வாங்கும் போதே அது கொஞ்சம் பாதி ப்ரௌனாக தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, நல்லா நீளமாகவும் இருந்துச்சு. அதனால சாமிக்கு வச்சுட்டு நம்ம பாப்பாவுக்கு வச்சாச்சு. அடுத்த மத்தியானம் என்ன டின்னர் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டியது தான். சரி, நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.